Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல உருளைக்கிழங்கு பயன்படுத்தி இன்ஸ்டன்ட்டா செய்யக்கூடிய ஒரு குழி பணியாரம் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். எப்பவுமே நம்ம இட்லி மாவு பயன்படுத்தி குழி பணியாரம் செய்வோம். அந்த மாதிரிலாம் இல்லாம இது முற்றிலுமே வித்தியாசமா இருக்கும். சுவையும் ரொம்பவே பிரமாதமா இருக்கும். செய்யறதும் சுலபம். அது கூடவே நம்ம ஒரு அருமையான கார சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதை இப்ப எப்படி செய்யலாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இட்லி அரிசி அதாவது பொன்மணி அரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது சரியா 175 கிராம் அளவுக்கு இருக்கும். இது ஒரு 2 தடவை கழுவிட்டு தண்ணியில ஊற வச்சுட்டு எடுத்து வச்சிருக்கேன். நீங்க இந்த இட்லி அரிசி தான் பயன்படுத்தணும்னு கிடையாது. நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய புழுங்கல் அரிசியும் பயன்படுத்திக்கலாம், இல்லைன்னா பச்சரிசி கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இதில் இருக்க தண்ணியை வடிச்சிட்டு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். என்னுடைய மிக்சி ஜாரு சின்னதுன்றதுனால இது 2 போர்ஷனாக நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதை அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு அவிச்சிட்டு தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை மேஷர் பயன்படுத்தி நல்லா மசிச்சிக்கலாம். அங்கங்கே கட்டி கட்டியே இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்சி ஜாரில் கூட சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துங்க. நான் மேஷர் வச்சு அடித்து பார்த்தேன், சரியாக வரல. அதாவது அங்கங்கே கட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குன்றனால மிக்சியில் ஒரு பல்ஸ் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த அரிசி மாவையும் இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் சின்ன ஜீரகம் சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்க்குறேன். அடுத்ததாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். கூடவே பாதி பச்சை மிளகாய் கட் பண்ணிட்டு எடுத்துருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் பாதி வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். வேணும்னா நீங்கள் கருவேப்பிலை இலைகள் கூட இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தேவைக்கேற்ப கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம இட்லி மாவு பாத்திரத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் கூட நம்ம புளிக்க வைக்கிறதுக்கு எதுவுமே பயன்படுத்தலை. அதனால் நான் இன்றைக்கி ஆப்ப சோடா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்க்குறேன். உங்களுக்கு ஆப்ப சோடா சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா, அதாவது நம்ம சோடா உப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, சமையல் சோடா, அது சேர்க்குறேன். சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா புளிச்ச தயிரை சேர்த்திங்கன்னா அதுவும் நல்லா மாவு நல்லா சாஃப்டாக, அதாவது அந்த குழி பணியாரம் நல்லா சாஃப்டாக வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்ச பிறகு 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா அதாவது கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 6லேருந்து 7 பல்லு போல் பூண்டு சேர்த்துருக்கேன். அதுக்கு அடுத்ததாக வரமிளகா சேர்க்குறேன். வரமிளகா பார்த்தீங்கன்னா இது காஷ்மீரி மிளகா. ஒரு 6லேருந்து 7 வரமிளகா கூட சேர்த்துக்கலாம். இது காரமே இருக்காது துளி கூட. அதனால் நம்ம ஊர் மிளகா ஒரு 3 வரமிளகா கூட சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காஷ்மீரி மிளகாய் சேர்த்திங்கன்னா நேச்சுரலாகவே நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் சட்னி. அதுக்கு அடுத்ததாக 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்குங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் நிறம் மாறி வந்த பிறகு கூடவே ஒரு தக்காளி, பெரிய தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துக்குங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துங்க. சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே ஒன்று போல் நல்லா வதங்கி வர ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த மாதிரி இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணியில் எதுவும் சேர்க்காமல் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கங்க. இது தாளிக்கிறது ஆஸ் யூஷுவல்ன்றதுனால நான் காமிக்கலை. எப்பயும் போல் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளித்து எடுத்துக்கங்க. அதுக்கு அடுத்ததாக குழி பணியாரக்கல்லில் நம்ம எண்ணெயை நல்லா தடவிக்கலாம். தடவிட்டு அங்கங்கே கொஞ்சம் எண்ணெய் நிற்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் ஒட்டாமல் நல்லா வரும். நான் இன்றைக்கி இரும்பு கடாய் தான், அதாவது இரும்பு குழி பணியாரக்கல் தான் பயன்படுத்தியிருக்கேன். இப்போ இதில் நம்ம சேர்த்துடலாம். கல் நல்லா சூடாக இருக்குது. எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டேன். இந்த மாதிரி தேவைப்பட்டால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க, தெளித்து விட்டுக்குங்க. இப்போ இதை மூடிடலாம். சரியாக ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்து வரும். இப்போ இதை நம்ம திறந்து பார்த்துடலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌனாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இது விட்டுடலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா சுவை ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நான் டர்ன் பண்ணி விட்டுட்டேன். கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இது பார்த்தீங்கன்னா மேலே நல்லா மொறுமொறணும், உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். அதுவும் எஸ்பெஷலி இந்த சட்னியோடு சேர்த்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். அவ்வளோதான், நம்முடைய
இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய குழிப்பணியாரம் கூடவே நல்ல ஒரு அருமையான கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்டை மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளி ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு நியூ வீடியோஸும் உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். தேங்க்யூ.